சண்டே ஈவினிங் நானும் ஹஸ்பண்டும் ஒரு மேரேஜ் ரிசப்ஷன் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்தோம். வெளியில் எங்கேயாவது போனோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்கிறது, சுடிதார் போட்டுட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிடு, லேட் பண்ணிடாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சாரியை வேறு கட்டிகிட்டு இருந்தேன்னா திட்டு வாங்கிட போகிறோன்னு பயமாகவே இருந்தது. சாரியை திட்டு வாங்கக்கூடாதுன்னு முன்னாடியே ப்ரீப்ளீட் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நம்ம இந்த மாதிரி எங்கேயாவது வெளியில் போகும்போது வரும்போது தானே சாரி கட்ட முடியும். எப்பயுமே சுடிதார் மட்டும் போட்டுட்ருக்க முடியாது. அதுவும் எனக்கு சாரி கட்டுறது ரொம்ப பிடிக்கும். இந்த சாரி வந்து லாஸ்ட் இயர் தீபாவளிக்கு என்னோடய ஷாப்லேருந்து எடுத்தது தான். ஒரு வெயிட்லெஸ்ஸான டிஷ்யூ சாரி. அதுவும் இதோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் பேர் பண்ணி போடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வழியாக திட்டு வாங்காமல் மேரேஜ் ரிசப்ஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். ரிசப்ஷன் நடந்த இடம் மேடவாக்கம். நம்ம வீட்டுக்கும் அதுக்கும் 45 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு. சரி டிராஃபிக் அதிகமாகிட போது கிளம்புவோன்னு சொல்லி அப்படியே போய் கப்புள்ஸை விஷ் பண்ணிவிட்டு சாப்பிட போகலான்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா பயங்கர க்ரௌடாக இருந்தது. இந்த க்ரௌடில் போய் நின்னோம்னா எப்படி 10 மணி கூட வீட்டுக்கு போய் சேர மாட்டோம்னு சொல்லி கிளம்பிட்டோம். அப்படியே வர வழியில் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி போய் உட்காந்தோம். ஒரு தோசையும் பரோட்டாவும் ஆர்டர் பண்ணோம். சரி நமக்கு இன்றைக்கி எழுதி வச்சது இந்த பரோட்டாவும் தோசையும் தான் சொல்லி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் see you.